காலையில் டிண்டர் கோகோனட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு இளநீர், ரன்னிங் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடி முடித்தேன். ஓகே, ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக அல்டிமேட்டாக நான் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா ப்ரோட்டீன் ஷேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பக்கம் நேற்று அதையும் விட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். திரும்ப கீழே இறங்கி வந்து சர்ச்சை முடிச்சுட்டு டவுட்டன் பிரிட்ஜ் கீழே மகேஷ் லஞ்ச் ஹவுஸில் ஒரு கச்சோரி, ஒரு சமோசா, ஒரு பாதாம் மில்க் ஆனால் கொடுங்க நான் பட்டு அவர் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த அண்ணகிட்ட எவ்வளோ நான் பில்லுன்னு கேட்டேன். 160 ரூபான்னாரு. 40 ரூபா இருக்குது, அதுக்கு எதனா கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மில்க் சாக்லேட் ஒன்று இருக்குப்பா, கேக், அது சாப்பிட்றியா பண்ணார். சூப்பர்ண்ணா, சரி கொடுங்க நான் ரவுண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் அதையும் எடுத்து வச்சார். அதையும் பட்டுன்னு போட்டு முடிச்சிட்டேன். வெளியே வந்தேன். இது எங்கே இருக்குன்னா டவுட்டன் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்குது. உள்ளே சும்மா லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா நானே தான் எடுத்துக்கிறேன். நமக்கு வீடியோகிராஃபர்லாம் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் பில்லுலாம் போட்டிருக்கேன் பாருங்கள், பில்லு விலையெல்லாம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே லஞ்ச் ஹவுஸ் முடிச்சுட்டு டவுட்டன் பிரிட்ஜ் கீழே ஹாட் சிப்ஸ் இருக்குது. அங்கே ஒரு மினி டிஃபன், ஒரு இட்லி, தோசை, வடை எல்லாமே கொடுப்பாங்க. 150 ரூபா அதோட விலை. அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணேன், நம்மளே தான் அப்படியே வச்சுட்டு பட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கேசரி கொஞ்சோண்டு இருக்கும் ஃபைனலாக. அதையும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பா கேட்டாங்க, என்னப்பா சாப்பாடு மதியானம்னாங்க. அவங்களுக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் போய்ட்டு ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் ரைஸ், அப்புறம் 65 வாங்கிட்டேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நான் எடுத்து போட்டுட்டேன். தட்டு ஃபுல்லாக போட்டு நல்லா வறுத்தது, பொரிச்சது, கிரிச்சது எல்லாமே வாங்கி மொத்தமாக சாப்பிட்டேன். 2 லெக் பீஸ் கிடச்சிதுங்க. வறுத்ததில் ஒரு லெக் பீஸு, வறுக்காததில் ஒரு லெக் பீஸ், ரெண்டுத்தையுமே போட்டு கப்பன்னு வச்சிட்டேன். அவனும் ஒரு நல்ல பிரெட் அல்வா கொடுத்துருந்தான். அல்டிமேட்டாக இருந்தது. ஃபுல் டான்ஸை போட்டு அல்டிமேட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சுரேஷ் கால் பண்ணார். சுரேஷ் இல்லையா 4 பேர் நாங்கள் அப்படியே சேர்ந்து பட்டுன்னு ராயப்பேட்டை அவளில் வந்தோம். ராயப்பேட்டையில் வந்து என்ன கிடச்சிதுன்னா ஃபுல்லாக பீஃபு, சீக்கு, பாக்கு, தாக்கு, மாக்குன்னு ஏதோ நிறையா இருந்தது. எல்லாத்தையும் வாங்கி தாக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு பெப்சி ஒன்று குச்சேன். பெப்சி குச்சா அது வந்துடும் இது வந்துடும், எது குச்சாலும் எது வேணால் ஓட்டம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது எனக்கானது. அளவாக சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சி. அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓலைங்க. சாப்பிட்றத மட்டும் பார்க்குறீங்க, சரிக்கிறத பார்க்க மாட்டீங்க. நாளைக்கு சரிச்சு விட்ருவேன். கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. உழைக்கிறதே தின்றதுக்கு தான். அதை மறந்துடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், கேட்குறதுக்கு லூசு தரமாக இருக்கும், அதுதான் உண்மை. ஓகே, அப்புறம் பெப்சியை குடிச்சா லாஸ்ட்டாக ஒரு பீடா ஒன்று போட்டு மஜாவாக ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு சந்திப்போம்.